ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் திறந்த பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை வருகை தரு விரிவுரையாளரும் அதே போன்று சட்டத்தரணியுமாகிய வசீமுல் அக்ரம் அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். இந்த பயங்கரவாத தடை சட்டத்திற்கு ஒரு புதிதாக ஒரு இரு வார்த்தைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது, அரச பாதுகாப்பு. இதற்கு முதல் அப்படி இருந்ததாக நான் அறியவில்லை. அரச பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு என்ற விஷயம் ஆரம்பத்தில் இருந்து வந்த விஷயங்கள் தான். சரி, இப்போ இதை நாங்கள் பார்க்கணும் என்னென்னு கேட்டால் ஏனைய நாடுகளோடு ஒப்பிட்டு தான் இந்த விஷயங்களை நாங்கள் ஏனைய நாடுகளோடு ஒப்பிட்டு தான் பார்க்கணும். ஆனால் இலங்கையில் அரசியல் அமைப்பில் உறுப்புரைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது, அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் தேசிய பாதுகாப்பு, அரச பாதுகாப்பு, மக்கள் நலனுக்காக சில இந்த அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்துறதுக்கான அதிகாரம் அரசுக்கு இருக்குது. அங்கிருந்து தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கொண்டு இருக்குது. அரச கட்டாயமாக தீவிரவாதிகளோ பயங்கரவாதிகளோ நாட்டுக்கு எதிராக செயற்படுத்துகின்ற விடயங்களை, சரியா, நாட்டுக்கு எதிராக ஏதேனும் கிளர்ச்சிகளோ நாட்டுக்கு எதிராக செய்யப்படுகின்ற ஏதேனும் விடயங்களோ பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய கட்டாய கடமை. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சரி, ஆனால் அந்த பாதுகாக்கின்ற பொழுது, சரி, அந்த அரசு சரியான முறையில் பாதுகாக்கப்படுகின்ற பொழுது தனிநபருடைய உரிமைகளோ தனிநபருடைய இதுகளோ பாதிக்கப்படாத வகையில் அந்த பாதுகாப்பு அமைந்திருக்க வேணும். அது மிக முக்கியமான ஒரு விடயம். அதாவது அந்த அரசை பாதுகாப்பது கட்டாயமாக்கப்பட்டாலும் தனிநபருடைய உரிமைகள் முக்கியமாக பாதுகாக்கப்படணும். அதைத்தான் சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஒரு உரிமை ஒரு ஆளுக்கு வழங்கப்படுகின்ற அந்த ஒரு பிரஜைக்கு கடமையும் சார்ந்திருக்கின்றது. உரிமையும் கடமையும் நாணயத்தின் இருபக்கங்கள்னு சொல்லுவாங்க. அதை போல தான் அரசு உரிமை வழங்கவும் வேணும், அதை பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த அரசானது இந்த பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை, சரியா, மிகவும் கடுமையான முறையில் பாதுகாப்பு விடயங்கள், அரச பாதுகாப்பு வருகின்ற போது நாட்டில் ஏற்பட்ட முன்னைய காலங்களில் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் இருக்குது, பல விடயங்கள் இருக்குது. இந்த விடயங்கள் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் இந்த பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விடயங்களை முன்மொழிவுகளை முன்வைச்சிருக்கிறாங்க. ஆனால் இருந்த போதிலும் இந்த பாதுகாப்பு வழங்கப்படுகின்ற போது மிகவும் கவனமாகவும் அவதானமாகவும் செயற்பட வேண்டியதாக இருக்கிறது. அதாவது இங்கே நீங்கள் குறிப்பிட்டீர்கள் வேறு நாடுகள் இது போன்ற சட்டங்கள் நாடுகள். உதாரணமாக நாங்கள் எங்களோட இந்த விடயங்கள் நாங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா, யூகே போன்ற நாடுகளோட பார்ப்போம். இப்போ யூகே போன்ற நாடுகள், சவுத் ஆஃப்ரிக்கா போன்ற நாடுகளில் 14 நாளைக்கு தான் தடுத்து வைக்கிறதுக்கான அதிகாரம் வழங்கியிருப்பாங்க. வழங்கப்பட்டு அந்த சாதாரண சட்டங்களோட சம்மந்தப்பட்ட விடயங்கள் தான் இருக்குது. இப்போ எங்களோட கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்லேயே இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் ப்ரோசஸ் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணணும், என்ன விடயங்களை ஆராயணும், எப்படி எந்தெந்த ஆட்கள் இது பண்ணணும்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த சட்டத்தில் இப்போ கன்ஃபஷன், அதாவது ஒரு கன்ஃபஷன் கொடுக்குற சந்தர்ப்பத்தில், கன்ஃபஷன் சொல்லும்போது நாங்கள் சொல்லுவோம் என்னட்டு கேட்டால் பாப்போச்சாரணையை ஒரு ஆள் கொடுக்குறாரு வாக்குமூலம், அதாவது போலீஸ் வாக்குமூலம் ஒன்று கொடுப்பாரா இருந்தால், சரி, அது போலீஸ் வாக்குமூலத்தை விட ஒரு மேலதிகமான வாக்குமூலம். ஆனால் இந்த புதுசாக கொண்டு வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் நேரத்தோட இந்த எக்கில் இருக்குது, ஏஎஸ்பிக்கு மேற்பட்ட ஒரு ஆளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குமூலமானது அது நீதிமன்ற நடவடிக்கைகளில் அவங்களுக்கு எதிராக பயன்படுத்தலாம்னு சொல்லி. ஆனால் எங்கே இந்த இதில் இந்த புதிதாக கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தில் என்ன செய்யறாங்கன்னா, அந்த அவர் நீதிபதிகள்கிட்ட, அதாவது நீதவான் முன்னுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், அந்த வாக்குமூலத்தை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இதில் வழங்கப்பட்டிருக்கு. அது ஒரு பாதுகாப்பான விடயமாகத்தான் நானும் கருதுறேன். ஆனால் உண்மையிலேயே அந்த கேட்டால் ஏஎஸ்பி போலீஸ் உத்தியோகத்தோடு கொடுக்கறத விட ஒரு நீதவானுக்கு ஒரு சுவாதீனமான முறையில் அவர் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் சட்டத்தில் ஒரு ஏற்பாடுகள் இருக்குது. இப்போ கொண்டு வரப்படுகிற சட்டத்தில் கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்க. ஆக பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டம். அப்போ இதில் எல்லா விடயங்களும் உள்ளடக்கப்படுகிறது. அதாவது நீங்கள் அரசுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினால் கூட அந்த ஆர்ப்பாட்டத்திற்கான சரியான காரணங்கள் இல்லாவிட்டால் கைது செய்யலாம். அப்படியா? நல்ல ஒரு கேள்வி. அந்த இதில் இலத்திரனியல் ஊடகங்கள் ஊடாக, அதே போல் ஆர்ப்பாட்டங்கள் அரசுக்கு எதிராக அந்த விரிவு பேரிலையும் எங்களுக்கு ஒரு சின்ன விடயம் ஒன்று, ஒரு தெளிவின்மை ஒன்று இருக்குது. அந்த அரசுக்கு எதிராக செய்யப்படுகின்ற குற்றங்கள் வருகின்ற போது ஆர்ப்பாட்டங்கள், அது இலத்திரனியல் ஊடகங்கள் ஊடாக செய்யப்படுகின்ற ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஆர்டிக்கல் எழுதப்பட்டால் அதுக்கான சந்தர்ப்பங்கள் இருப்பதாக
ஆய்வாளர்களும் நம்மளோட உரிமை போராட்டக்காரர்களும் அந்த விடயங்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் முன்வைக்கிறாங்க, ஆனால் அந்த சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்ற போது சட்ட மூலங்களாக்கப்பட்டு அது நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் கேள்வி உட்படுத்தப்பட்டு அதில் சில திருத்தங்கள் செய்ய தேவைப்படுகின்ற போது நீதிமன்றங்கள் சொல்லும் இந்த திருத்தங்களை உச்ச நீதிமன்றம் சொல்லும் என்னன்னு அந்த திருத்தங்களை செஞ்சு நீங்கள் இது செய்யுங்க அப்படின்னு சொல்லி, அல்லது இல்லை விசேட பெரும்பான்மைகள் தேவை அப்படின்னு சொல்லி போட்டு சில ஏற்பாடுகளை அது வழங்கும் எதிர்காலங்களில் நான் நினைக்கிறேன். என்று சொன்னால் இந்த சட்டம் மூலமாக வரலை, இன்னும் சட்டமாக வெளியே வரல, சட்டம் மூலமாக ஃபஸ்ட் ரீடிங் செகண்ட் ரீடிங் கெசட் பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டைமில் ஏதேனும் ஒரு ஆள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் என்ன செய்யலாம் கேள்விக்குட்படுத்துறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. அடுத்ததாக ஒருவர் இலங்கைக்கு எதிராக வெளிநாடுகளில் இருந்து கொண்டு பயங்கரவாத தொடர்பான அரசாங்கத்துக்கு எதிரான சில நடவடிக்கைகளை புரிகிறார், அதாவது பயங்கரவாத செயற்பாடுகளில் அவர் ஈடுபடுகின்றார். அவரை எவ்வாறு கைது செய்வது? அவர் எந்த நாட்டில் இருக்கின்றார் என்றே தெரியாது. சில நேரம் தெரிந்து விட்டார்கள், சைபர் மூலமாக தொலைபேசி இலக்கங்களை வைத்து தெரிந்துவிட்டு எவ்வாறு அவரை கைது செய்ய? இப்படித்தான் சில இதுகளில் இருக்கிற எக்ஸ்ட்ரடிஷன் லோ இருக்குது நாடுகளில் அமல்படுத்தப்பட்டிருந்தது. இப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த நாடுகளோட பேசி உரையாடி, அந்த நாடுகள் உயர் அதிகாரிகளோட உரையாடி அவங்கள கைது செய்கிறதுக்கான ஏற்பாடுகள். இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் பல பாதாள குழு உத்தியோகத்தர்களை உறுப்பினர்களை பாதாள குழு உறுப்பினர்களை என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் வெளிநாடுகளில் கைது செஞ்சு இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதே போல தான் நாட்டுக்கு வெளியில் ஏதேனும் ஒரு விடயங்களை ஒரு அரசுக்கு எதிராக ஒரு தவறு செய்வாங்களாக இருந்தால் சரியா, அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த விடயங்கள் தொடர்பாகவும் கைது செய்யப்பட்ட அந்த விடயங்கள் அரசுக்கு எதிராக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த நாடு உயர் அதிகாரியோட தொடர்பு கொள்ளப்பட்டு அவங்க கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரக்கான சந்தர்ப்பங்களும் இந்த ஆக்டின் பிரகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக அவர்களை கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வரலாம். இந்த சட்டத்தின் புதிய கொண்டுவரப்படுகின்ற சட்டத்தின் மூலமாக சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஆக இந்த புதிய சட்டத்தின் ஊடாக வெளிநாடுகளில் இருந்து கூட நீங்கள் ஏற்கனவே இந்த சட்டம் இருந்தது, வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு எதிராக. ஆனால் இது வந்து பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள கொண்டுவரப்பட்ட புதிய சந்தர்ப்பம். ஆக பயங்கரவாத தடை சட்டத்திற்கு இப்படி ஒரு புதிய சட்டம் ஒன்று அமுல்படுத்துறதுக்கு அரசாங்கம் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இது இன்னொரு விடயம் ஒன்று இருக்கின்றது, இந்த மக்கள் கருத்து. நாங்கள் இந்த ஊடகம் தொடர்பாக அடுத்த பகுதியிலே பேசலாம். இந்த மக்கள் கருத்தை கேட்டிருக்கின்றார். அன்றைக்கு கூட இப்போ கடந்த வாரத்தில் நீதி அமைச்சர் அர்ஷன் நாணயக்கார் குறிப்பிட்டிருந்தார், மக்கள் அது கருத்தை நாங்கள் எதிர்பார்க்க போட்டு. மக்கள் கருத்து எப்படியோ சமூக அமைப்புகள் இதை எதிர்க்கின்றார்கள் என்றால் அரசாங்கம் இதை மாற்றுவார்கள், அந்த சட்டத்திலே திருத்தத்தை கொண்டாடுவார்கள். அரசாங்கம் இந்த இதற்கு நான் நினைக்கிறேன் இந்த எக்டை வரைகிறதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று போட்டு தான் நீதி அமைச்சின் கீழே இந்த வரையப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து நீதி அமைச்சர் கிட்டடியில் இதற்கான மக்கள் கருத்துக்களை கேட்டிருக்கிறாங்க. கேட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த கருத்துக்களை உள்வாங்கி சட்டங்களை உருவாக்குறதாக சொல்கிறாங்க. ஆனால் உள்வாங்கப்பட்டாலும் உள்வாங்கப்படாவிட்டாலும் சரியா சட்டம் மூலமாக ஆக்குறதுக்கான அதிகாரம் அவங்கள்ட்ட பெரும்பான்மை இருக்கிறதால சட்டங்களை உருவாக்கிக்கொள்ளதுக்கான பாராளுமன்றத்திலே அவங்க உருவாக்கிக்கொள்ளலாம். ஆனால் நீதிமன்றங்களுக்கு யாராவது கேள்விக்கு உட்படுத்தப்படும் நீதிமன்றங்கள் வியாக்கியானம் செய்து அதற்கான விடயங்களை எடுத்து கூறும் சபாநாயகர் இருக்கு. அவங்க அறிக்கை இந்தந்த விடயங்கள் இருக்குது, அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இப்படி இருக்கின்ற போது இன்னென்ன உரிமைகள் மீறப்படுகின்றது, இன்னென்ன விடயங்கள் இருக்குன்னு சொல்லி போட்டு யார் வழக்கு தாக்கல் செய்தால் அவங்க என்ன செய்வாங்கன்றது அதை அறிவிப்பாங்க. ஆனால் நீதிமன்றங்கள் அவ்வாறு கொடுக்கப்பட்ட போது அதன் பெரும்பாலும் இருக்கின்ற நடைமுறை அதை பின்பற்ற நடைமுறை கட்டாயமாக பின்பற்றுவாங்க. ஆக இது சாதாரண ஒரு குடிமகனுக்கு, அவர் எந்த அமைப்பிலும் இல்லை, எந்த கட்சியிலும் இல்லை, அவருக்கு இந்த சட்டத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கிறது, இது மக்களது மனித உரிமைகள் மீறப்படுகின்றது என்று வழக்கு தொடரலாம். நிச்சயமாக பாஸ் ஆக்குவதற்கு முதல் நிச்சயமாக என்ன செய்யலாம்னு கேட்டால் அவர் இப்போ சட்டம் மூலமாக பார்லமெண்டத்தில் விரிவு பேர் வாசிக்கப்பட்டு சட்டம் இதாக்கப்பட்டு அவங்க கெசட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. பப்ளிக் பண்ண பிறகு என்ன செய்யலாம்னு கேட்டால் அவர் உச்ச நீதிமன்றத்தில் அவருடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கின்றது சரியா. அதான் ஒரு ஏதேனும் குடிமகன் இலங்கை குடிமகன் ஏதேனும் ஒரு நபர் என்ன செய்யலாம்னு கேட்டால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம். வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இந்த அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்குன்னா இந்த விடயங்கள் அடிப்படை உரிமைக்கு மீறலாம் கேள்விக்குட்படுத்தப்படலாம் சரி. அந்த நடைமுறை இலங்கையில் இருக்குது. உதாரணமாக ஆன்லைன் சேஃப்டி ஆக்டுகளாக டிட்டர்மினேஷன்ஸ் சம்மந்தப்பட்ட விடயங்கள் எல்லா விடயங்களுக்கும் வருகின்ற போது அதை விசாரித்து அதற்கான சரியான தீர்ப்புகளை வழங்குறதுக்கான அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. ஆக உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கலாம், அதாவது தீர்ப்பை வழங்கலாம்.
தொடர்ந்து பேசலாம் ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.